நேற்று கவியோட லீவ் ரொட்டீன் செகண்ட் டே தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று கவிக்கு வந்து ஸ்கூல் லீவு, அம்மாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்காவுக்கு மட்டும் ஸ்கூலே எனக்கு லீவே ஜாலின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு விஷ் பண்ணிவிட்டு முத்தமெல்லாம் கொடுத்துட்டு ஒரு வழியாக ஸ்கூல் வந்து தாட்டி விட்டாச்சு. நேற்று கவி கூட விளையாடுறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து விளையாண்டாங்க. மதியான சாப்பாட்டுக்கு தயிர் ஊற்றி கரைச்சி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாட்டுன்னு விட்டுட்டேன். நம்ம விட்டு குட்டி தோட்டத்தில் நேற்று கத்திரிக்காய் அறுவடை தான் வந்து செஞ்சோம். ஒரு 15-20 நாளைக்கு ஒருக்கா ஏதாவது குழம்பு வைக்கிற மாதிரி ஏதாவது வந்து காய் வந்து இருக்கும், கத்திரிக்காய் தக்காளி ஏதாவது. ஸோ வந்து கொஞ்சம் மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை எல்லாமே இருந்தது. பொரிச்சு வச்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு குழம்புக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நானும் கவி வந்து கத்திரிக்காய் வந்து பொரிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு காய்கறி அறுவடை இதுதான். எங்கேருந்து அந்த சம்மர் வந்தால் வந்துடுவாங்களோ, நீ வந்து டெய்லி 10 ரூபா 20 ரூபா வச்சுக்கிட்டே இருக்கணும், ஐஸ்காரண்ணா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே ஒடியாருவான். ஸோ வாங்கி கொடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அம்மா காலையிலேயே சொல்லிட்டு போயிருந்தா அம்மா ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருங்கன்னு. ஸோ அவங்களுக்காக போண்டாவும் சட்னியும் ரெடி பண்ணி வந்துருந்தேன். அவனுக்கு செய்யும்போது கவிக்கும் குட்டி குட்டி போண்டாவும் செஞ்சு கொடுத்து அவனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு.